ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வித் பிரேமா சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்க. பீட்ரூட் சாதம் இன்றைக்கி நான் எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேங்க. அதுக்கு ஒரு 3 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொத்தமல்லி தழை, ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 10 பல் பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஜீரகம், ஸ்டார் பட்டை, கல்பாசி, மிளகு, கசகசா, பிரியாணி இலை, இதோட ஒரு பச்சை மிளகாயும் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அரிசி கழுவி அடுப்பில் வச்சுருக்கேங்க. 1/4 கிலோ பீட்ரூட்டை இது மாதிரி ஸ்கொயர் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுக்கணும். கடாய் ஸ்டவ்வில் வச்சு அதில் ஆயில் விட்டு பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வணக்கணும். நம்ம வணக்கி வச்சுருக்க கலவையோட பீட்ரூட்டையும் போட்டு நல்லா வணக்கணும். காய் நல்லா வணக்கினதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா வணக்கணுங்க. ரெண்டு ஸ்பூன் அளவு கரம் மசால் போட்டு கூட வணக்கணும். இந்த கலவையில் நல்லா வணங்கினதுக்குள்ள கூட 2 ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா வணக்கணும். இதெல்லாம் நல்லா வணங்கினதுனால வெந்துக்கிட்டு இருக்க சாதத்தில் அப்படியே கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் நான் நிறையா சேர்த்துருந்தா நல்லாயிருக்குன்னு சொல்லி நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வந்தோடனே இறக்கிடலாங்க. கொஞ்சம் நேரம் ஆனோடனே விசில் எடுத்துகிட்டு குக்கர் மூடி திறந்து பாருங்கள். இப்போ கம்மன்னு இருக்குங்க. நெய் வாசம் செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், சுட சுட ஆவி பிறக்க சாப்பாடு ரெடியாக இருக்குங்க. நீங்களே இதே மாதிரி பீட்ரூட் சாதம் வீட்டில் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.